காங்கேயம் அருகே ஓலப்பாளையத்தில் காரும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெகதீஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், இந்த சம்பவமானது எப்போது நிகழ்ந்தது? மேலும் இந்த சம்பவம் தொடர்பான காரணம் என்னவாக அறியப்படுகிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். திருப்பூரிலிருந்து தங்களது 60வது கல்யாணத்தை திருக்கடையூரில் கொண்டாடுவதற்காக சென்றுவிட்டு மீண்டும் திருப்பூர் திரும்பிய போது காரும் அரசு பேருந்தும் காங்கேயம் அருகே ஓலப்பாளையம் என்ற இடத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சந்திரசேகரன், இவரது மனைவி சித்ரா மற்றும் இவர்களது மூத்த மகன் சசிதரன், இளைய மகன் இளவரசன், சசிதரனின் மனைவி அருவிபித்ரா, இவர்களது 3 மாத குழந்தை சாக்ஷி ஆகியோர் காரில் சென்றுவிட்டு மீண்டும் திருப்பூர் திரும்பி கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராதமாக விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 5 பேரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மூத்த மகன் சசிதரன் பலத்த காயங்களுடன் காங்கேயத்திலிருந்து மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து காங்கேயம் டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையிலான வெள்ளகோவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கோர விபத்து தொடர்பாக சுமார் 4 மணி நேரமாக கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் திருப்பூரில் தொழில் செய்து வருவதாகவும் முதல் கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தை உட்பட 5 பேர் பலியானது காங்கேயம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெகதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.